இப்போ ஒருத்தவங்க நம்மள பிடிக்கலன்றக்காண்டி கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன செய்ய நினைக்கிறாங்க? கெடுதல் பண்றோம்னு அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி முயற்சி பண்றாங்கப்பா. நடந்துருமா? நடக்காது. அல்லாஹ் நடக்கணும். நம்மளுக்கு அதை பத்தி பயமே இருக்க கூடாது. அல்லாஹ் நம்மளுக்காண்டி என்ன எழுதி இருக்கிறானோ அது மட்டும் தான் நடக்கும். ஓ, அப்ப அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அல்லாஹ் நமக்கென்று என்ன எழுதி இருக்கிறானோ அது மட்டும் தான் நடக்கும். ஓ சரி, ஊரே முயற்சி பண்றாங்க, ஊரே சேர்ந்துட்டாங்கப்பா. இல்ல, அல்லாஹ் நடனம். அல்லாஹ் நடனம். ஓ ரைட் ரைட் ரைட், சூப்பர் சூப்பர். சரி ஹம்தா, அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு பேர் ஈமான். என்னமா அசைக்க முடியாது ஈமானுங்கிறது எப்படிமா? லேசா இருந்தா போதுமா? ஈமானுடைய இனிய மார்க்கம். ஈமான் ஒரு இனியமா இருக்கவா? இஸ்லாம் ஒரு இனியமா இருக்கும். ஈமான வந்து இந்த ஈமானோடு அல்லாஹ் போய் சந்திக்கணும். இப்ப நீ சொல்றது வந்து இப்ப நம்ம எந்த தவறும் செய்யாமல் நமக்கு எதிராக சூழ்ச்சி பண்றாங்கன்னா அதை நினைச்சு என்ன செய்ய தேவையில்ல, நம்ம தேவையில்ல. ஆனால் நம்மால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம யாருடைய மனசையும் நோகடிச்சிட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க, அவங்க அழுகுறாங்கன்னு அப்ப என்ன செய்யணும்? நம்ம பயப்படணும். அப்ப உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நீங்க என்ன வேணா அழுதுக்கோங்க, என்ன வேணா துஆ செஞ்சுக்கோங்க, அதெல்லாம் அல்லாஹ் பாத்துக்குவான், அல்லாஹ் நான் பாத்துக்கிறேன் சொல்லமா? அப்படி சொல்லக்கூடாது. மாறா என்ன செய்யணும்? பயப்படணும், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டணும். அவங்க எங்க நம்மள சபிச்சிருவாங்களோ, அவங்க எங்க நமக்கு எதிராக துஆ செஞ்சிருவாங்களோ, நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நம்பிக்கைங்கிறது என்னன்னா, நாம எந்த தவறும் செய்யாம யாராவது நம்மளுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை நினைச்சு என்ன செய்ய தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. அப்ப ஈமான். ஆனா அதுவே நம்ம ஒருத்தவங்க வந்து காயப்படுத்தணும், அப்ப நம்ம பயப்படணும். இங்க நம்மளுக்கு எதிராக கையேந்திருவாங்களோ, நமக்கு எதிராக கண்ணீர் ஒடிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயப்படணும். அந்த நிலைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுமா? ஆளாகிடக்கூடாது. அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுங்க, நல்லா உட்கா மன பொறுத்துக்கோங்கன்னு கேட்டுக்கணும். புரிஞ்சா? அப்ப ஏன் ஹம்தா, அப்ப இந்த ஈமானோடு படைச்ச அல்லாஹ்வை போய் நம்ம சந்திக்கணும். மாஷா அல்லாஹ், சூப்பர் தங்கம்.